வணக்கம். தமிழ் சொற்களுக்குள்ள இருக்கிற சில சுவாரஸ்யமான தொடர்புகளை பத்தி பார்க்கலாமா? சரி வாங்க, ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். சிங்கம் என்ன செய்யும்? அது முழங்கும். நாம சும்மா கத்தும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இதுதான் சரியான சொல். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல தான் மொழி ஆளுமையே அடங்கியிருக்கு. முதல்ல விலங்குகளுக்கும் அதோட சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். இப்போ சிங்கத்தோட குட்டி என்ன சொல்லுவோம்? குருளை. அதே மாதிரி யானை குட்டிக்கு கன்றுன்னு பேரு. புலி எங்க ஒளிஞ்சிருக்கும்? அதோட மறைவிடத்துக்கு பேரு பதுங்கு. சரி, இப்போ விலங்குகளோட சத்தத்தை பத்தி பார்ப்போம். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டேபிள பாருங்க. ஒவ்வொரு விலங்குக்கும் அதோட சத்தத்துக்கு ஒரு தனி வார்த்தை இருக்கு. பாத்தீங்களா, ஒரே ஒரு பாடநூல் பக்கத்துல எவ்ளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு. இது வெறும் விலங்குகளோட முடியல. இன்னும் சில ஆச்சரியமான சொல் ஜோடிகளை பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு மூங்கிலை குறிக்கிற கழைங்கிற சொல்லும் கரும்புங்கிற சொல்லும் நெருங்கிய தொடர்புடையது. அதே மாதிரி மா அப்படின்னா மாமரம், அதோட எப்பவுமே வண்டுங்கிற வார்த்தை சேர்ந்து வரும். பழங்காலத்துல மாடுனா வெறும் கால்நடை இல்ல, அது செல்வத்தையே குறிக்கிற ஒரு சொல்லா இருந்திருக்கு. சுருக்கமா சொன்னா இந்த மாதிரி தொடர்புகளை புரிஞ்சுக்கிறது தான் மொழி ஆளுமைக்கான திறவுகோல். இந்த மாதிரி ஜோடிகளை தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க மொழிய ஆழமா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன துளிதான். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான தமிழ்ச்சொல் ஜோடிகள் என்னென்ன?